பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கதிரோட ட்ராவல்ஸுக்காக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ராஜியும் கதிர்க்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் அங்கே கால் பண்ணி நேம் போர்டு வந்து சொல்லியிருப்பாங்க. கால் பண்ணி இந்த நேம் போர்டு ரெடி ஆகிடுச்சானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு நல்ல டிசைனாக சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ராஜு கேட்பாங்க, என்ன பேர் யோசிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, முடிவு பண்ணதுனால தான் நேம் போர்டே ரெடி பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பேருன்னு சொல்லி கேட்குறப்போ, அதெல்லாம் நாளைக்கு தான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதும் அங்கே வந்து ஆஃபீஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அதை மயில் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே அண்ணனும் மாமாவும் அங்கே தான் இருக்காங்க, நான் திரும்பியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து அங்கே வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னதான் பேர் வச்சிருக்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நாளைக்கு தான் நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு கதிருக்கு கால் வருது. அப்புறம் வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து அரசி சொல்கிறாங்க, அது எல்லாமே அண்ணி பேர் தான், ராஜி ட்ராவல்ஸ்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜுக்கு வந்து ரொம்பவே வெக்க வந்துடுது. அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லா வேலையுமே முடிச்சுட்டுப்பாங்க. செந்திலும் சரவணனும் சேர்ந்து பழனி மாமாவும் சேர்ந்து பண்ணி முடிச்சுட்டுப்பாங்க. அதை பார்த்த கதிருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, நாளைக்கா திறப்பு விழா மட்டும் முடிஞ்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து நேம் போர்டுக்கு பற்றி கேட்குறாங்க. அப்பயும் கதிர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அங்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே ட்ராவல்ஸ்க்காக போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து பாண்டியன் வந்து வாடா கடைக்கு போடலான்னு சொல்லிட்டு சரவணன் கேட்பாங்க. அப்போ ஏன்பா இன்றைக்கும் கடைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா புதுசாக கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, நம்ம கதிரோட திறப்பு விழாக்கு போயிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் ட்ராவல்ஸை திறக்கிறதுக்கும் அதுக்கும் நம்மளுக்கும் என்னடா சம்மந்தம், நான் கடையை திறக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா இது, நம்ம தம்பியை வந்து அடுத்த ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ணுறான், அதுக்கு நம்ம போகலேன்னா எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளா, நீங்கள் வேணா போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவாங்க. அடுத்து கோமதி கோவப்பட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்தியே ஆகணும், ஏன்னா நீங்கள் காசு கொடுக்க மட்டும் நிலம் விற்று காசு கொடுக்க தெரியுது, வந்து திறந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க. அடுத்து நாங்கள் இப்போ ஆட்டோ வந்துடுச்சு, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கோமதி. கதிரோட ட்ராவல்ஸை திறந்து வைக்கிறதுக்காக பாண்டியன் வந்து அவங்க ட்ராவல்ஸ்க்கு போவாங்களா இல்லை வராமல் போயிடுவாங்களா கடைசி நேரத்தில்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.